நம்ம ஊர்ல அதிகபட்சமான வெப்பநிலை கத்தரி வெயில் அப்படின்லாம் சொல்லக்கூடிய நாட்கள் ஏப்ரல்லேருந்து ஜூன் வரையில் இருக்கும். இந்த வெப்பத்தையே நம்மளால தாங்க முடியாது. அதுலேயும் அதிகபட்சம் பார்த்தோம்னா மதுரை, சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் வெப்பம் அதிகரிக்கும். இது வந்து செல்சியஸ் டிகிரியில் பார்த்தோம் அப்படின்னா 37, 38 வரைக்கும் அதிகபட்சமாக இருக்கும். இந்த வெயிலையே நம்மளால தாங்க முடியாது. அனல் காற்று வீசும். அந்த வெயிலை சகித்துக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு வெப்பநிலையாக இங்கே இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட இதுக்கும் அதிகமான வெப்பநிலை தான் சீன நாட்டில் சாண்ட் பாத் எடுக்கிறாங்களாம். தவறாக சொல்கிறேன், சாண்ட் தெரப்பியா. சாண்ட் பாத் அப்படிங்கிறதே வந்து அவங்க தெரப்பி அப்படின்னு குறிப்பிடுறாங்க சீன மக்கள். அதுலேயும் குறிப்பாக அந்த ஜூன் முதல் செப்டம்பர் காலகட்டத்தில் தான் சீன நாட்டில் அதிகமாக இந்த சம்மர் சீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சம்மர் சீசனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சீனாவின் வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஜின்ஜியாங் அப்படின்னு பகுதியில் இருக்கக்கூடிய கும்தாக் டெசர்ட், இந்த பாலைவனத்தில் அங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்தில் ஜூன்லேருந்து செப்டம்பருக்குள்ள 1,00,000க்கும் மேற்பட்டோர் அங்கே வருவாங்களாம். எதுக்காக அப்படின்னா இந்த சாண்ட் பாத்துக்காகவே. இந்த சாண்ட் பாத்தை வந்து ஒரு தெரப்பியாவே அந்த மக்கள் கருதுறாங்க. அதுலேயும் குறிப்பாக என்ன பார்த்தோம்னா, இதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு அவங்க நம்புறாங்கன்னா, சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் எல்லாமே சீராகி நம்மளுடைய பிளட் ஃப்ளோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கருதுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி இன்ஃப்ளமேஷன் பெனிஃபிட்ஸ், அதுலேயும் குறிப்பாக உடலில் எந்த பகுதியில் வலி இருந்தாலும் சரி, வீக்கங்களோ இல்லை காயங்களோ எது இருந்தாலும் இந்த மாதிரியான சாண்ட் பாத் எடுத்துக்கும் போது எல்லாமே சரியாகுது அப்படின்னு அந்த மக்கள் நம்புறாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா அந்த ஜூன்லேருந்து செப்டம்பர் காலகட்டத்தில் சீனாவில் கிட்டத்தட்ட 117 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும், அதில் செல்சியஸ் படி பார்த்தோம்னா 45 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் அதிகரிக்குமா. அதுலேயும் அந்த மண்ணினுடைய வெப்பம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 70 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரீச் ஆகும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இந்த வெப்பத்தில் தான் மக்கள் வந்து தங்களை முழுமையாக அந்த மண்ணுக்குள்ளே புதைத்து கொண்டு இந்த சாண்ட் தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய சாண்ட் பாத்தை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு சாண்ட் தெரப்பியை வந்து எந்த மருத்துவர்களும் பரிந்துரைக்கல அப்படின்னு சொன்னாலும், பாரம்பரியமான முறையின்படி சுற்றுலா பயணிகள் அவர்களாகவே வாலண்டியரா வந்து இந்த ஒரு சாண்ட் பாத்தை எடுத்துக்கிறதா குறிப்பிடப்படுகிறது. அதுலயும் பார்த்தோம்னா இது சைனாவில் மட்டும் இல்ல, பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்கவங்க ஊர்ல இருக்கக்கூடிய பாலைவனங்கள்ல அதிகமான வெப்பநிலையை அடையும் போது இந்த மாதிரியான சாண்ட் பாத்தை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி எடுத்துக்கும் போது அவங்களுடைய உடல்நிலை சீரடைகிறதா அவங்க நம்புறாங்க. ஆனா இதற்கான மருத்துவபூர்வமான ஆதாரங்கள் எதுவும் இல்லை அப்படின்னாலும், இது ஒரு பாரம்பரியமான வழிமுறையிலே இப்போ சித்தா மெடிசன்ஸ்லாம் எப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமோ அது மாதிரியே ஒரு ஒட்டிய ஒரு முறையாக தான் இது கருதப்படுமே தவிர்த்து எந்த ஒரு மருத்துவர்களும் இதை பரிந்துரைக்கல அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க.